நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுது நாருமே. நாட்டம் எடுத்துட்டு ஆண்டவர் இந்த காரியம். அதாவது செத்தது ஒண்ணு இருக்குது, செத்து இந்த காரியம் எப்படி ஆயிடுச்சு, இப்போ நாட்டம் எடுத்து விட்டது. இனி இந்த காரியத்துல ஒரு கிரியை என் லைஃப்ல நடக்குமா ஆண்டவரே? ஆமே, நான் நம்பி இருந்த காலம் முடிந்து, சரி அடுத்து கொஞ்ச நாள் கூட நான் நம்பி இருந்தேன், இந்த காலத்துக்குள்ளேயாவது நடந்துரும். ஆனா நம்பி 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 இப்ப நாட்கள் போய் நாட்டம் எடுத்த நிலையில் நின்றுக்கும் போது மாத்தாள் இடத்தில் சொல்லுகிற வார்த்தை, இந்த நாட்டம் எடுத்த காரியத்திலும் நீ விசுவாசித்தால் தேவன் நறுமணத்தை உண்டாக்கி தமது மகிமையை வெளிப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க எல்லாரும் சொல்லுவதை தாண்டி, மார்த்தாளே மரியாளே, ஆமே உன் லைஃப்ல இது நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவதை தாண்டி இப்ப மார்த்தாள் வாயில என்ன வந்துட்டுனா, இனி இந்த காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தோட இப்படிப்பட்ட நிலையில இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இருக்கிறீங்கன்னா, எல்லாரும் சொல்லி 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 அன்னைக்கு நான் நம்பிக்கை இருந்தேன், ஆனா இன்னைக்கு நானே சொல்றேன் ஆண்டவரே, இனி இந்த காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளத்தை பார்த்து இந்த காலையினத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தரால் சாத்தியமாகிற காரியம். இது என் தேவனால் முடிந்த காரியம். இது என் தேவனுக்கு அற்ப காரியம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இதே வீட்டில் நாட்டம் எடுக்குமே என்று சொன்ன இதே கூடாரத்துல தான் நான் கொஞ்சம் முன்னாடி வைத்து ஜெபித்தோமே. ஆமே 12வது அதிகாரத்தின் 3வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? இந்த 11ஆம் தேதி இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் விசுவாசித்தால் எந்தெந்த காரியங்கள் கூடாரத்தில் நாட்டம் எடுத்ததோ அத்தனை காரியத்தை நறுமணமாய் மாற்ற என் ஆண்டவர் மகிமைப்படுவார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி